Hi, hello students. வணக்கம். நம்ம 12th Computer Science Chapter 9 List, Tuples, Set மற்றும் Dictionary தொகுப்பு தரவினங்கள். இது வந்து நம்மளோட தமிழ் மீடியமுக்கான வீடியோ. பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட்டில் உறுப்புகளை சேர்த்தல். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்து எப்படி எலமெண்ட்ஸை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். உறுப்புகளை சேர்த்தல். ஸோ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு செயற்கூறுகள் வச்சு பண்ணலாம். ஒன்று வந்து அப் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற செயற்கூறு, அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படிங்கிற செயற்கூறு. இந்த ரெண்டு செயற்கூறுகளை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த அப் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற செயற்கூறு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு உறுப்பை ஆட் பண்ணுறதுக்காக, ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ணணும். ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும்னா அப் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதே ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை சேர்க்க நம்ம இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் எலமெண்ட் டு பி ஆடட். ஸோ லிஸ்ட் டாட் அப் அண்ட். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த லிஸ்ட், நம்மளோட லிஸ்ட் வேரியபிள் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப், இதில் வந்து நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ், எத்தனை எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் நாம் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் செயற்கூறில் பல உறுப்புகளை சதுர அடைப்புக்குறிக்குள் செயற்கூறின் செயலுறுப்புகளைப் போலவே குறிப்பிட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஒரு லிஸ்ட்டாகவே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக சதுர அடைப்புக்குறிக்குள்ளே தான் கொடுக்கணும். ஸோ கீழே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை லிஸ்ட் ஈக்குவல் டு 34, 45, 48 அப்படின்னு சொல்லி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டோட நேம் வந்து மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட் டாட், இப்போ அப் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் 90. ஸோ இதுதான் இங்கே நம்ம பார்க்குற இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளோட லிஸ்ட்டோட நேம் மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப். உள்ளே வந்து என்ன எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த எலமெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ மை லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் 90 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த மை லிஸ்ட்டை பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட் வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ மை லிஸ்ட் வந்து என்னது, 34, 45, 48 அது 3 பிரிண்ட் ஆயிரும். நம்ம அப் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு எலமெண்ட்டை புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வேல்யூமே இங்கே ஆட் ஆயிரும். ஓகே. இதே வந்து இந்த எக்ஸ்டெண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் 71, 32, 29 சொல்லி 3 எலமெண்ட் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதையே ஒரு லிஸ்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் வந்து இந்த 3 எலமெண்ட்ஸுமே ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ மை லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்த 3 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோன்னே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே நம்மளோட மை லிஸ்ட்டில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏற்கனவே நம்ம மை லிஸ்ட்டில் வந்து 34, 45, 48 3 இருக்குது. அதனால் 34, 45, 48 புதுசாக ஒரு லிஸ்ட்டுமே நம்ம ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 19 சொல்லி. ஸோ 34, 45, 48, 90 இதுதான் நம்மளோட மை லிஸ்ட். ஸோ இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குற அந்த 3 எலமெண்ட்டுமே வந்து ஆட் ஆயிரும். ஓகே. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட் உறுப்புகளை செருகுதல். ஸோ இதை வந்து லிஸ்ட் உறுப்புகளை சேர்த்தல், லிஸ்ட் உறுப்புகளை செருகுதல் ரெண்டுமே லிஸ்ட்டுக்குள்ளே புதுசாக ஏதோ ஒரு எலமெண்ட்டை வைக்க போகிறோம் அதுதான். ஆனால் ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, லிஸ்ட் உறுப்புகளை சேர்த்தலுக்கும் லிஸ்ட் உறுப்புகளை செருகுதலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். லிஸ்ட் உறுப்புகளை சேர்த்தல் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டோட லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாம் என்ன புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணாலுமே அது வந்து இருக்கிற எலமெண்ட்டில் லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த 48க்கு அப்புறம் தான் இந்த 90 ஆட் ஆகும். இங்கே இந்த 90க்கு அப்புறம் தான் இந்த 3 எலமெண்ட் ஆட் ஆகும். ஸோ கொடுக்க போகிற எலமெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஆட் ஆகும். இதே செருகுதல் அப்படின்னா நம்ம அந்த லிஸ்ட்டில் வந்து எந்த இடத்துல வேணாலும் நாம் என்ன பண்ணிக்கலாம், புதுசாக ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செருகுதலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற சின்டாக்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் பொசிஷன் இண்டெக்ஸ் கமா எலமெண்ட். ஸோ எந்த
இடத்துல நம்ம வேல்யூவை எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோமோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். அப்புறம் நம்ம என்ன புதுசாக ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த எலமெண்ட்டை வந்து நாம் கம்மா வச்சு கொடுக்கணும். அப்போ கொடுத்தா இந்த மாதிரி புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு, ஸோ மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் 34, 98, 47 கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் 3 இன்டிஜர் வேல்யூஸ் இருக்குது, 4 ஸ்ட்ரிங் வேல்யூஸ் இருக்குது. இப்போ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ இந்த மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ மை லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, இந்த வேல்யூஸ் இல்லையா, இந்த லிஸ்ட் அப்படியே நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ புதுசாக ஒரு எலமெண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மை லிஸ்ட் டாட் இன்சர்ட் ஆஃப் 3, ராமகிருஷ்ணன். ஸோ 3 அப்படிங்கிறது நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன், ராமகிருஷ்ணனுங்கிறது நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற எலமெண்ட். அப்போ 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் எங்கே வரும், 34 வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6. ஸோ 3 வந்து ஏற்கனவே 3ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் கண்ணன் அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ நம்ம புதுசாக இன்சர்ட் பண்ண போகிற ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டை வந்து நம்ம 3 இண்டெக்ஸ் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஆயிரும்னா 34, 98, 47, அடுத்தது ராமகிருஷ்ணன் இன்சர்ட் ஆயிரும். அப்புறம் கண்ணன், கௌரி சங்கர், அது அப்படியே அந்த கண்டினியூஷன் வரும். இப்போ பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட். ஸோ இப்போ மை லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ண சொல்லும்போது பாருங்கள் 34, 98, 47 ராமகிருஷ்ணன். ஸோ 3rd இண்டெக்ஸ் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் வந்து அப்படியே ஒவ்வொன்றா நமக்கு ஆட் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டிலிருந்து உறுப்புகளை நீக்குதல். ஸோ ஒரு லிஸ்ட்டிலிருந்து நம்ம எப்படி வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.